இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நீதி செய்கிறவர் என்ற தலைப்பில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நீதியும் நியாயத்தையும் சீக்கிரமாய் செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 6 சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த உலகத்துல ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் யாருன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம். ஏன்னா அவர் நீதியும் நியாயாதிபதியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஒடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்காக நீதியும் நியாயம் செய்கிற ஒருவர் இந்த உலகத்துல உண்டு. வேதத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அவர்கள் ஒடுக்கிறதையும் அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தையும் அவர்கள் நெருக்கப்படுகிறதையும் கர்த்தர் பார்க்கிறவராக இருந்தார். யாத்ராகமம் 3 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 7 இப்படியே சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்திற்கு உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து ஆளொட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் கூக்குறதான அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அவருடைய வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் சொல்லலாம், நம்முடைய வேதனைகளை யார் பார்க்கிறா, நம்ம கூப்பிடுகிறது யார் கேட்கிறா அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் புலம்புவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கூப்பிடுகிறதுலையும் நம்முடைய வேதனைகளையும் அறிந்த ஒருவர் உண்டு. அவர் தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கப்படும் போது அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு வர தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். 9 வாசிக்கும் போது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்றார். அவருடைய சந்நிதியில அவங்க கூப்பிடுகிற கூக்குரல் வந்து எட்டினதா, அவன் ஒடுக்கிறதையும் அவன் நெருக்கப்படுறதையும் தேவன் பார்க்கிறவராக. இதை பார்த்த தகப்பன் சும்மா இல்லை, மோசே மூலமாய் கூட பார்வோன் இடத்துல அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய ஒடுக்குதலையும் நம்முடைய நெருக்கத்தையும் நம்முடைய துன்பங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியும் நியாயத்தையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை